அதாவது புதுக்குளத்துக்கரை, அதாவது புதுக்கோட்டையில் வந்து முக்கிய நீர்பிடி பகுதியாக மன்னர் காலத்தில் இருக்கக்கூடிய புதுக்குளத்துக்கரைங்கிற அந்த புதுக்குளத்துக்கரை அதோட நீர்வழி போக்குவரத்து பகுதிங்கிறது நிறைய மதகு இருக்குது. அதில் புதுக்குளத்துக்கரை கிழக்கு புறமாக இருக்கக்கூடிய 2 குளங்கள் இருக்குது. அந்த குளத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்வழி புறம்போக்கு பாதை, பல ஆண்டுகளாக நீர்வழி புறம்போக்கு பாதையாக இருக்கக்கூடிய இடத்த தனிநபர்கள் வந்து போலி ஆவணம் மூலம் பட்டா போட்டிருக்காங்க. அந்த பகுதியில் வந்து அந்த பகுதி சார்ந்த மக்கள், அந்த ஐயனார்புரம், காஞ்சினார், ஒன்னாவீதி அந்த பகுதி சார்ந்த மக்கள் வந்து நீண்ட காலமாக வந்து அந்த புறம்போக்கு இடத்த வந்து அவங்க வந்து என்ஜாய் அனுபவம் பண்ணியிருக்காங்க. இந்த அனுபவத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்து போலி ஆவணத்தின் மூலமாக வந்து அவங்க அப்புறப்படுத்திட்டு அவங்க பேரில் பட்டா மரத்தில் வந்து வாங்கியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தா வந்து அப்போதைக்கு உமையல் ஆட்சிங்கிற ஒரு சொந்தமான இடத்த வந்து போலி ஆவணம் மூலமாக வந்து அபகரித்து அதை மையமாக வச்சு சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நீர்வழி புறம்போக்கையும் அபகரிக்கிற நோக்கத்தில் அபகரித்து அதை வந்து பட்டா மரத்திலும் பண்ணிட்டாங்க சட்டத்துக்கு புறம்பா. அதாவது எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல் அது எப்படின்னா வந்து நத்தம் திட்டத்தின் அடிப்படையில் வந்து அரசாங்கம் கொடுத்த மாதிரி. அப்படி நின்றப்போ நத்தம் அடிப்படையில் வந்து அரசாங்கம் வந்து நிலம் வழங்குச்சுன்னா நிலமற்ற ஏழைகளுக்கு ஒரு நபருக்கு இவ்வளோன்னு ஒரு 3 சென்ட் இப்படி தான் கொடுப்பாங்க. ஆனால் சுமார் 2 ஏக்கர் இடத்த வந்து ஒரு நபர் தனிநபர் ஒருத்தர் வந்து பட்டா போட்டிருக்காரு. புறம்போக்கு இடத்த வந்து 2 ஏக்கரை வந்து தனிநபர் ஒருத்தர் பட்டா போட்டிருக்காரு. சுற்றி இருக்கக்கூடிய எல்லா புறம்போக்கையும் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறாரு. இது அந்த பகுதி மக்கள் அந்த பகுதியில் வந்து நீளமாக வந்து அனுபவிச்சுட்டு இருந்த போய் கேட்க போனால் அவங்கள வந்து அரசியல் பலம் கொண்டும் அதிகாரிகள் பலம் கொண்டும் அவங்கள வந்து அடித்து ஒடுக்கி அப்புறப்படுத்த நினைக்கிறாங்க, மிரட்டுறாங்க. இது தொடர்கதையாக இருக்குது. இது சம்மந்தமாக அந்த பகுதி பொதுமக்கள் வந்து பலமுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து சந்தித்து மனு கொடுத்துருக்காங்க. ஆனால் எந்த நடவடிக்கையும் கிடையாது. இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் அவர்களையும் டிஆர் அவர்களையும் சந்திச்சிருக்கோம். அவங்க உடனடியாக வந்து இடத்துக்கு போயிட்டு ஸ்பாட் விசிட் பண்ணி இப்போ உடனடி நடவடிக்கைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பகுதியோட மக்களோட கோரிக்கையாக இருக்குது அப்படின்னா அந்த புறம்போக்கு நீர்நிலை புறம்போக்கு இடத்த ஆக்கிரமிச்ச நபர்கிட்டேருந்து அதை மீட்டு தரணும். அது இல்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் இடம்ங்கிறது குடியிருப்பு பகுதியாக இருக்கக்கூடிய இடத்த வந்து அந்த பகுதி மக்களுக்கு அந்த நிலமற்ற ஏழைகளுக்கு பிரித்து வழங்கணும். தனியாக ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் பட்டா வழங்குறது சட்டப்படி குற்றம். அதனால் வந்து இதை உயர்த்து மாவட்ட ஆட்சியர் வந்து செயல்படுத்த நம்பிக்கை இருக்குது. சமூகம் வழக்கறிஞர் சூழலியல் ஆர்வலர் புதுக்கோட்டை. தலைமுறை அத்தனை பேர் அனுபவிச்சு நான் வரைக்கும் இல்லை. நீங்கள் இப்போ கூறிய தகவல் எல்லாமே உண்மையா? ஏரியாவில் வந்து எல்லாத்தையும் விசாரிச்சு பாருங்க. ஏன்னா யாரு கேட்டாலும் வந்து கத்தியால குத்த வராங்க, அடிக்க வராங்க. எங்க குடும்பத்தில் உள்ள வந்து பொம்பளை ஆளுங்க இவங்களாம் வந்து அந்த பகுதியில் வந்து அந்த இடத்துல வந்து நீண்ட காலமா 12 காலமா வந்து மன்னராட்சி காலத்துல மன்னராட்சி காலத்திலேருந்து அப்பையிலேருந்தே வந்து மாடு வளர்த்தவருங்க சார். மாடை ஓட்டி வந்து அங்கே வளர்த்து கொண்டு மன்னராட்சி காலத்துல தான் அந்த பகுதியில் வந்து குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஆண்டு அனுபவிச்ச நபர்கள் இப்போ அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி அதிகாரியோட துணை கொண்டு அங்கே இருந்த நபர்கள் அப்புறப்படுத்திட்டு குறிப்பிட்ட நபர்கள் வந்து அதை வந்து மனையை சதுரித்து விற்பனை செய்யறதுக்கு புறம்போக்கு நிலத்தை முயற்சி பண்ணுறாங்க. அது இப்போதைக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு. இது அதிகாரிகளோட எல்லா அதிகாரிகளுக்கும் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளுக்கும் இந்த கணக்கு தெரியும். எல்லாரும் அதிகாரியுமே வந்து இதில் வந்து மெத்தன போக்கா செயல்பட்டு ஒரு குறிப்பிட்ட நபருக்கு ஆதரவாக செயல்படுறாங்க. இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். அப்படி இல்லைன்னா இந்த பாதிக்கப்பட்ட நபர்களை ஒன்று திரட்டி அங்கே போயிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கணுங்கிறத எச்சரிக்கையாக தெரிவிக்கிறோம்.